அதே போல பல்வேறு துறையின் மூலமாக மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய அந்த நிகழ்வும், அதே போல நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக இன்றைக்கு நம்முடைய பகுதி மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு மூலம் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வாரம் சனிக்கிழமை தோறும் இன்றைக்கு நம்மளை எல்லாம் பரிசோதித்துக் கொள்வது மட்டுமல்ல, அதை ஏதாவது சிறிது பாதிப்பு வந்தாலும் அந்த உயர் மருத்துவர்களை அழைத்து அவர்களுக்கு அந்த இடத்திலேயே சிகிச்சை பெறக்கூடிய அந்த திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய தமிழ் தாய்மானவர் திட்டத்தை கொண்டு வந்து 70 வயசிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய அந்த தாய்மார்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் இல்லம் தேடி ரேஷன் பொருட்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரியும். இன்னும் 3-4 மாத காலத்தில் முழுமையாக உங்கள் பகுதியிலே தண்ணீரை பெறக்கூடிய அளவில் அந்த அடிப்படை தேவைகளை நாம் செய்ய இருக்கிறோம். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு 63வது வார்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் அதே சமயத்தில் கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் திமுகவுடைய சார்பில், அதுதான் முக்கியம், திமுக சார்பில் எல்லா பேருக்கும் நலத்திட்டம் கொடுக்கிறோம். இதுல பாகுபாடெல்லாம் கிடையாது, வேற்றுமை இல்லை. இந்த நலத்திட்டங்கள் இன்றைக்கு மிக பிரமாண்டமாக, இது 16வது வார்டு என்று நினைக்கிறேன். இதுவரை 15 வார்டுகளை கொடுத்து இன்றைக்கு 16வது வார்டாக 63வது வட்டத்தில் இந்த நலத்திட்டத்தை நாங்கள் வழங்க இருக்கிறோம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர், 6வது முறையாக முதலமைச்சராக இருந்த நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தளபதியார் அவர்கள், அவர்களுக்கு உத்த துணையாக நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் தமிழகம் முழுவதும் அரசினுடைய நலத்திட்டங்களை வழங்குவதோடு அரசு திட்டங்களை செயல்படுத்துவதிலே இன்றைக்கு முழுமையாக எல்லா மாவட்டங்களையும் எல்லா மக்களையும் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாடு முழுமையாக அறியும், நாமளும் அறிவோம். அப்படிப்பட்ட நம்முடைய தமிழக அரசு இன்றைக்கு அதன் மூலமாகவும் எல்லா பணிகள் செய்திருந்தாலும், இன்றைக்கு மதுரையில மேற்கு தொகுதியில நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் மேற்கு தொகுதியில அத்தனை மக்களுக்கும் இன்றைக்கு நலத்திட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நான் பெருமைக்காகவோ உங்களுக்காக சொல்லவில்லை, குறிப்பாக பெண்கள் மத்தியிலே நம்முடைய முதலமைச்சர் மீது மிகப்பெரிய மரியாதையை இன்றைக்கு பெண்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களினுடைய ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட நிகழ்வை இன்றைக்கு முதலமைச்சர்கள் செய்யக்கூடிய அந்த பணியினுடைய காரணமாக அவர் தன்னுடைய உடல்நலத்தை கூட கருத்தாமல் இந்த மக்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற போது இன்னும் ஒருபடி மேலாக மக்கள் ஆதரவு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாமெல்லாம் தெரிவோம். இப்போது தேர்தல் இன்னமும் 6-7 மாதங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன், நிச்சயமாக எத்தனை கூட்டணிகள் சேர்ந்தாலும் எத்தனை பேர் நின்றாலும் 2026 நம்முடைய முதலமைச்சர் தான் மீண்டும் 7வது முறையாக திமுக ஆட்சி வருகிற போது 2வது முறையாக முதலமைச்சராக வருவார். அவர் முதலமைச்சராக வருகிற போது மேற்கு தொகுதி சூரியன் உதிக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லி உங்களுடைய ஆதரவை அனைத்து பணிகளும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கழகத்தின் சார்பாக, கபட்டிபுரம் பகுதி கழகத்தின் சார்பாக, 63வது வார்டு சார்பாக மிக சிறப்பான ஒரு நலத்திற்கு தமிழ்நாடு அரசின் மதுரை வடக்கு மாவட்ட மூர்த்தி அவர்களுடைய தலைமையில இந்த நலத்திட்ட உதவிகள் சிறப்பாக நடைபெறுகிறது. கொஞ்சம் நிர்வாகிகள் கொஞ்சம் கீழே வந்துருங்க, இப்படி வந்துருங்க, சைட்ல போயிட்டு உள்ள போயிடுங்க. வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அன்பு அண்ணன் மூர்த்தி அவர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் அவர்களுடைய 102வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த தினத்தை முன்னிட்டு வாங்கிட்டு போறவங்க வடக்கு பக்கம் போகணும்.
வாங்கிட்டு போறவங்க வடக்கு பக்கம் அப்படியே போயிருங்க. டோக்கன் வச்சிருக்கீங்க உள்ள போயிருங்க. தெற்கு பக்கம் போய் வாங்க. டோக்கன் வச்சிருக்கவங்க தெற்கு பக்கம் போயிட்டு அப்படியே வாங்க. மொத்தம்